இந்த கிளாஸில் நாம் நார்டான்ஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நார்டான்ஸ் தியரம் கேல்குலேட் பண்ணுறதுக்கான சர்க்கியூட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நார்டான்ஸ் தியரத்தில் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். தெவினியன்ஸ் தியரத்தில் தெவினியன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அதுதான் ஆர்என், நார்டான்ஸ் கரண்ட். ஓகேவா? முதல்ல ஆர்என் கண்டுபிடிக்கிறதுங்கிறது அதே மாதிரி தான் தெவினியன்ஸ் தியரத்தில் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எதுக்கு அக்ராஸாக நமக்கு இருக்குது நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ்? ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கா? ஓகே, அதுதான் நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸு. இந்த இப்போ நம்ம தெவினியன்ஸ் அந்த இதை ரிமூவ் பண்ணுறோம், வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணுறோம். வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடணும். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஓம் ரெசிஸ்டரும் 10 ஓம் ரெசிஸ்டரும் பேரலில் இருக்குது. அதாவது 2 ஹெட்டும் கனெக்ட் ஆகிருக்கு, 2 டெய்லும் கனெக்ட் ஆகிருக்கு ரெசிஸ்டன்ஸோட. அது அப்போனா அது பேரலில் இருக்குன்னு அர்த்தம், இடையில எந்த இதுவும் இல்லை. அப்போ 10 × 10 டிவைடட் பை 10 + 10. ஓகேவா? பிஃபோர் தட் 15 ஓம்ஸ் ரெசிஸ்டர் அதோட சீரீஸில் இருக்குது. ஸோ அதையும் அதோட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 15 + 10 ஓம் ரெசிஸ்டர் இன் பேரலல் வித் 10 ஓம் ரெசிஸ்டர் போட்டாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ கால்குலேட்டரில் போட்டுருக்க போகிறோம். ஓகே, போட்டுட்டு ஆர்என் என்ன வருதுங்கிறத கண்டுபிடிங்க.